ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் நலம் ஜோதிடர் அஸ்ட்ரோ நாகலிங்கம். இன்றைய தலைப்பு ஜோதிடம் பாடம் 5 கிரகங்களின் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். கிரகங்களை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் விம்சோத்தரி தசா முறையில் கீழ்க்கண்டவாறு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. 1. கேது பகவான், 2வது சுக்கிர பகவான், 3வது சூரிய பகவான், 4வது சந்திர பகவான், 5வது செவ்வாய் பகவான், 6வது ராகு பகவான், 7வது குரு பகவான், 8வது சனி பகவான், 9வது புத பகவான் என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இதில் ஒரு குறிப்பு பார்த்து கொள்ளுங்கள். 27 நட்சத்திரங்களை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 27 நட்சத்திரங்கள். இப்பொழுது கவனியுங்கள். ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையை பாருங்கள். கிரகங்கள் கேது, அதற்கான நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். 2வது சுக்கிரன், அதற்கான நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். 3வது சூரியன், அதனுடைய நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். 4வது சந்திரன், அதனுடைய நட்சத்திரம் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். 5வது செவ்வாய், அதனுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். 6வது ராகு பகவான், அவருடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். 7வது குரு பகவான், அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், போரட்டாதி. 8வது சனி பகவான், அவருடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. 9வது புத பகவான், இவருடைய நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த அட்டவணையில் உள்ளது போல் கிரகங்கள் மற்றும் அதன் நட்சத்திரங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிரகங்களின் நட்சத்திரங்களை எளிதாக மனப்பாடம் செய்து கொள்ள இந்த அட்டவணையில் உள்ளது போல் 27 நட்சத்திரங்களை 9 எழுதி கொண்டால் கிடைமட்டமாக வரும் 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்தின் நட்சத்திரமாக வரும். இவ்வாறு மனப்பாடம் செய்து கொண்டால் எளிதாக இருக்கும். மேலும் இதை தேவைப்படுவோர் குறிப்பேட்டில் எழுதி வைத்துக்கொண்டு தேவைப்படும் போது பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் வேறொரு தலைப்பில் தங்களை சந்திக்கிறேன். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கும் என்எல் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.